திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தற்போது செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பிரச்சாரங்கள் ரொம்ப வேகப்படுத்தும். திமுக கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமே தேர்தல் காலத்தை தயார்படுத்திட்டு இருக்கோம். பல்வேறு திட்டங்கள் மூலம் பலப்படுத்தி கழகத்தின் உடன்பிறப்புகள் ஓரணியில் தமிழ்நாடு, வெல்வம் தமிழ் பெண்கள், பிறகு நம்மளோட துணை முதல்வர் தலைமையில் இளைஞரணி மாநாடுகள், மகளிர் அணி மாநாடுகள், இப்போது திருச்சியில் நடந்த மாபெரும் மாநாடுகள். உங்களுக்கு தெரியும், எல்லா மாநிலத்திலும் எஸ்ஐஆர் எவ்வளோ பேர் குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி தேர்தல் கமிஷனுக்கு உதவியாக எஸ்ஐஆர் வேலை துரிதமாக முடிச்சு கொடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால we are always ready, people are ready. அதனால நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் சக்சஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு திராவிட மாடல் 2.0 தலைவர் தலைமையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மந்திர வார்த்தை இல்லை, மக்களோட வார்த்தை, மக்களோட உணர்வுபூர்வமான வார்த்தை, தலைமையை வாழ்த்தி மக்கள் திமுகவை மாபெரும் வெற்றி பெற வைப்பார்கள். எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்றாரா? அவர் பிரச்சாரம் அழுத்தமாக இருக்கிறதா? அவர் வித்தியாசமா பஸ்லாம் ஏறி போய் பிரச்சாரம் பண்றாரு. தேர்தல் அறிக்கைகள்லாம் முன்கூட்டியே ரிலீஸ் பண்றாரு. எதுவும் மக்கள்கிட்ட சொல்றாரு. ஆனால் மக்கள் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் ஏற்கனவே 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியோட அவலங்களை பார்த்து தான் அவங்கள அப்புறப்படுத்தினாங்க. அவங்க டபுள் இன்ஜினா முன்னாடியே நின்னாங்க. 2021 தேர்தலில் டபுள் இன்ஜினா நின்னாங்க. மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அந்த திராவிட இன்ஜின் தான், திராவிட இன்ஜின் தான். இந்த டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் கதையெல்லாம் இல்லை. முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு முன்னுக்கு பிறனா உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், 2019 நாடாளுமன்ற தேர்தலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலுக்கு மேல எடப்பாடி அவர்கள் தோல்வியை தழுவிருக்காரு. ஏன்னா அவர் மக்கள் கிட்ட சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றா இருக்கு. உங்களுக்கு 2019 நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட புயல் வரத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி புயலினால் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்காக ஒரு 110 விதியின் கீழ் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். ஏழை விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ரேஷன் கடையில் வருமானத்துக்கு கீழே உள்ள ரேஷன் கார்டு ஹோல்டருக்கெல்லாம் கொடுக்குறேன்னாரு. அதை பற்றி விண்ணப்பங்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அவர் அதை பற்றி பேச்சே திறக்கலை. கொரோனா காலகட்டத்தில் நம்ம கேட்டோம், 5000 ரூபாய் கேட்டோம். 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, பொருளாதார சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து அப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருந்த ஆட்சி தான் அவங்களோட ஆட்சி. அதனால தான் அவர் இப்போ கூட நாங்கள் 2021 வென்றதுக்கு அப்புறம் மகளிர் உரிமை தொகை எப்படி செயல்படுத்துவீங்க, நிதி நிலைமை எல்லாம் மோசமாக இருக்கு, அதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி அவர்கள். பல பேட்டிகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் உரிமை தொகையை தமிழ்நாட்டு முதல்வர் 1,31,31,00,000 மக்களுக்கு மாதம் முத்தமிழ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். அந்த உரிமை தொகையோட வெற்றியை நாங்கள் திட்டக்குழுல பல்வேறு ஆய்வுகள் பண்ணோம். பெண்களோட சுயமரியாதையும் பெண்களோட பொருளாதார சுயசார்புக்கும் அடிப்படையாக இருந்திருக்கு மகளிர் உரிமை தொகை. இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 5000 ரூபாய் இந்த கோடைக்கால வெப்பத்துக்காக கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 5000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப இந்த ஈரான் போர் சூழல்ல இப்ப அந்த 5000 ரூபாய் மிகவும் பயனுள்ளதா மக்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தீர்க்கதரிசியா இருக்காரு. ஒரு போர் சூழல்ல நடந்திருக்கல பல்வேறு விலைவாசி ஏற்றத்தை ஒன்றிய அரசு கட்டுப்படாத சூழல்ல இருக்கனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாததுக்காக அந்த 5000 ரூபாய் மிகவும் பயனுள்ளதாக மக்கள் உணர்ந்து நிற்கிறாங்க. அப்ப மக்களுக்காக எப்போதும் பயணிக்கிற அரசு திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. என்ன நடக்குதுன்னா கூட்டணிக்குள்ள ஏன் அதிருப்திகள் பொது வெளியில பகிரங்கமாக சொல்லப்படுது. திமுக தன்னுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட வெளிப்படுத்துற மாதிரியான தோற்றத்தை கொடுத்துட்டே இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஆதரித்து எழுதிட்டு இருக்கு, இடதுசாரிகளே எழுதுறாங்க. அடிப்படையிலே சமூக வலைதளம் ஒரு எல்லாரோட தனி மனிதர் கருத்துக்களும் கொடுக்கிற ஒரு தளம். அதுவே அந்த கட்சியின் பிரதான குரலா ஏத்துக்கிறத ஒரு பார்வையா பார்க்கணும். நம்ம நின்று கொண்டிருக்கிறது அண்ணா அறிவாலயம் ஹெட் குவார்டர்ஸ் பேசுறோம்.
சுமூகமாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டு முதல்வர் அமைக்கும் வியூகத்துக்கு வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கறதான விஷயம்தான் ஒவ்வொரு நாளும் வந்து கையெழுத்து போட்டு பண்ற விஷயங்கள் பார்த்துருக்கலாம். நீங்க அதிருப்தின்னு சொல்றீங்க, ஆனா நல்ல ஒரு பலமான கூட்டணியை வந்து காங்கிரஸை கையாண்ட விதமும், தேமுதிக கையாண்ட விதமும், விடுதலை சிறுத்தைகள் கையாண்ட விதமும், இடதுசாரி தோழர்கள் வந்து கையாண்ட விதமும் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அனைவரும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கொள்கைக்கு அடிப்படையில் கூட்டணி. நீங்க பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரதர்லி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சகோதரத்துவ உணர்வு தான் சொல்லலாம். அந்த சகோதரத்துவ உணர்வு அடிப்படையில் மதவாத சக்திகள் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊன்றக்கூடாது என்ற தெளிவு வந்து அனைத்து கூட்டணி கட்சிக்கு தலைவர் இருக்கு. இணைந்து வெற்றி வாகை சூடுவதற்கான தளம் அமைக்கிற விஷயங்கள் இருக்கும். ஒரு தேர்தல் அரசியல் கூட்டணி நடக்கும் போது பல வகை விவாதங்கள் வரும். அது வந்து ஜனநாயகம். ஒருத்தங்களும் உங்க கருத்தை தெரிவிப்பாங்க, அவங்களோட விருப்பத்தை தெரிவிப்பாங்க. அது தலைமை வந்து அக்செப்ட் பண்ணி உள்வாங்கி அவங்களோட கோரிக்கைகளை ஏற்று ஒரு கன்சென்சஸ் அரைவிங் எக்ஸசைஸ் தான் கூட்டணி. அந்த கன்சென்சஸ் அரைவிங் எக்ஸசைஸ்ல தமிழ்நாட்டு முதல்வர் தான் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலே நீண்டதொரு ஒரு கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். நீங்க 2019 இந்த கூட்டணி உருவான தளம், கூட்டணிக்கு ஆள்கள் உள்ள வந்திருக்காங்க தவிர யாரும் கூட்டணி விட்டு வெளியேறதுக்கான தன்மை இல்லை. தாவேக்கா வெளில போயிருக்காங்க, தமிழக ஆளுநர் வெளில போயிருக்கு, தனியார் ஆதரவு கொடுத்து வெளில போயிட்டாரு. நீங்க கடைசி இடத்த மதத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்று இல்ல அவங்களோட வெளில போயிருக்காரு. நீங்க தனிநபர் கருத்துன்னு சொன்னீங்க. சண்முகம் தன்னுடைய அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு. மதிமுகவுடைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற அர்ஜுனன் வந்து பொதுவெளியில மைக் முன்னாடி அவரே வந்து அதிருப்தி வெளிப்படுத்திருக்காங்க. இடதுசாரிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், வலதுசாரி எதிர்க்கிறோங்கிற ஒற்றை இலக்கில் நின்றுட்டு இடதுசாரி சிந்தனையாளர் எல்லாத்தையுமே வலுவிழக்க வைக்கிறதா தான் திமுகவுடைய இந்த தொகுதி பகிர்வு பங்கீட்டு பேச்சுவார்த்தை அமைந்திருக்குங்கிறத அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. திரும்ப அறிக்கையில் சொல்லியிருக்காரு, கமலுக்கு சீட்டு கொடுக்காதனால, அவருடைய சின்னத்தில் கொடுக்காதனால அவர் சீட்டே வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் அலைன்ஸாக பார்க்கப்பட்டு வந்த திமுக கடந்த ஒரு 15 நாட்களா ஒரு நெடிய ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து ஒரு தேர்தல் காலத்துல வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிறத பத்தி இல்ல. ஏன்னா வந்து ஒருவருக்கும் தனிப்பட்ட விருப்ப இருக்கலாம், கூட்டணியில இடங்கள் கேட்டு வந்திருக்கலாம், அவங்க விருப்பப்பட்ட இடங்கள் கேட்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரு பொது கன்சென்சஸ்க்காக ஒரு தேர்தல் காலத்தை விஸ்டாண்ட் பண்ணும்போது வின்னபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் தான் நம்ம தேர்தல் அரசியல். யார் வந்து பிரதான 117 இடங்கள் பெற்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கான விஷயங்களுக்காக கூட்டணியோட தர்மமும் அடிப்படை. அந்த கூட்டணி தர்மத்துக்காக அனைத்து கழக உடன்பிறகும் சேர்ந்து வேலை பார்க்குற தருணம் இருக்கு. அவங்களோட விமர்சனங்களும் அவங்களோட கோரிக்கைகளும் அவங்களோட கிரிட்டிசிசம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வைக்கிறது இயல்பு தான். ஆனா அது எந்த விதத்தில் அந்த கூட்டணியோட கட்டுக்கோப்பான திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் தற்போது செய்தியாளரை சந்தித்ததை நேரலையில் பார்த்தோம். அப்போது அதிமுக அரசு மீதும் திமுகவுடைய சாதனைகள் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு பேசியதை பார்த்தோம்.